ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன். டிரைவர், நீ வீட்டுக்கு போ. மதன், இதென்ன நாடகம்? புது நாடகம். கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் அரங்கேற்றினேன். ஆக்டிங் ஜோரா இல்ல. உங்களை பத்தி என் உள்ளத்துல உயர்ந்த அபிப்பிராயம் வச்சிருந்தேன். நீங்க இப்படி தாழ்ந்த நிலைக்கு மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். கந்தல் துணி கட்டிக்கிட்டு இருந்தவன் என்னைக்கு அப்படியேதான் இருக்கணுமா? ஏன் நான் இந்த உடையில இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல மதன், உங்க உடைக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க என் மனசு துடிக்குது. எது எது? இந்த திடீர் வசதி உங்களுக்கு எப்படி வந்தது? ஓ, அதுவா? அது ஒரு பெரிய இல்ல சின்ன கதை. ஒரு நாள் நான் பார்க்ல உட்காந்துக்கிட்டு ஆகாயத்தை பார்த்தபடியே, என்னடா நாம என்னைக்குமே இப்படித்தான் ஏழையாவே இருக்கணுமா? திடீர்னு இந்த ஆகாசம் திறந்து பணமா கொட்டாதான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லவங்க எது நினைச்சாலும் அதெல்லாம் நடக்கும்னு தான் உங்களுக்கு தெரியுமே. திடீர்னு ஆகாசம் திறந்துச்சு, பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு. நான் ஓடி போய் அதை பொறுக்கோ பொறுக்குன்னு பொறுக்கி. நிறுத்துங்க. கஷ்டப்பட்டாலும் கௌரவமா வாழணும். எப்படி வாழணுங்கிறதுக்கு சில முறைகள் இருக்கு. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் பத்திரிகையில எழுதுறதுக்கும் மேடையில பேசுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன போல ஏழைகளுடைய வாழ்க்கைக்கு முறையாவது கிரையாவது. டாக்டர், ஒருபடி சோத்துக்கு வழி இல்லாம சொறி நாய்களோட எச்சலைக்காக போட்டி போடுற ஏழைகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்க. நான் பார்த்திருக்கேன் டாக்டர். என் சொந்த தங்கை அந்த கேவலமான நிலைக்கு ஆளானதை பார்த்து நான் துடிச்சிருக்கேன் டாக்டர், துடிச்சிருக்கேன். இப்ப சொல்றேன், நீங்க பார்த்து சந்தேகப்படுற இந்த திடீர் வசதிக்கு காரணம் என் தங்கை. அவளை காப்பாற்றுறதுக்காக, அவளுக்கு பசி இல்லாத சோறு போடுறதுக்காக நானே இந்த வசதியை தேடிக்கிட்டேன் டாக்டர். போதுமா? கெட்டவங்க ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் காரணம் காட்டுறாங்க. நான் ஏன் திருடுனேன்? பசியின் கொடுமையினால. நான் ஏன் அப்படி தவறா நடந்துகிட்டேன்? வறுமையினால. இப்படி போலி சமாதானத்தினால யாருக்கு என்ன நன்மை? மானம் இல்லாதவன் ஒரு மனுஷனா? ஆமா, நான் மானம் இல்லாதவன், திருடன், அயோக்கியன். என்ன பத்தி கேட்க நீ யாரு? நீ யார்?